அனைவருக்கும் வணக்கம். அ டெக்னீஷியன் உட்காந்துருக்கிறவங்க, பெர்ஃபார்மர், ஆர்டிஸ்ட் எல்லார பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ, ஆக்சுவலி என்னன்னா ஒரு ரூ. 120 டிக்கெட் கேஷ் கொடுத்து ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பெஸ்ட்டா ஒண்ணு குடுக்கணும். அது கடமை. இவங்கலாம் அது நல்லா பண்ணலனா தான் நம்ம அத பேசணும். பண்ணி தான் ஆகணும். ஸோ, எல்லாருமே ரொம்ப டேலண்டானவங்க. அ ஒரு பெர்ஃபார்மரா நீங்க கவனிச்சீங்கன்னா, ஷேனா இருக்கட்டும், இல்ல கலையா இருக்கட்டும், இப்ப நீங்க ஒரு ஒரு நல்ல கதை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைரக்டரா. நான் சொல்றது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டரோ, இல்ல ஒரு ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்றாரு அப்படின்னா, இந்த மாரியான முகங்கள் வந்து அவங்களுக்கு மனசுல உடனே வரும். இவங்கலாம் வச்சு பண்ணலாம்னு. ஏன்னா, கதைக்கு தேவையான கதாபாத்திரங்களா இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ, என்னன்னா, நார்மலா இப்ப ஒரு பெரிய ஹீரோ படம், ஒரு பெரிய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு படம், இல்ல பெரிய டைரக்டர் படம் அப்படின்னா, அந்த கதை வந்து கரெக்ட்டா போய் சேருமான்னு தெரியல. ஆரம்பிச்ச இடத்துலருந்து ஒரு ஃபினிஷிங் வரைக்கும். ஏன்னா, சில ஹீரோக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கதைய லைட்டா சேஞ்ச் பண்ணுவோம். ஆ ஹீரோ வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க. அவங்களுக்கு சீன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி தேவையில்லாம எக்ஸ்ட்ரா 2, 3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா, ஒரு படம் கெட்டு போவதற்கான எல்லா ஒரு இதுவுமே இருக்கும். அந்த மாரி எந்த ஒரு ஒரு வாய்ப்புமே இல்லாத படங்கள்னா, இந்த மாரி சின்ன படங்கள் தான். இது சின்ன படம்னு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் உண்மையாவே நல்லா இருந்தா, எல்லா பிரஸுமே உண்மையா நல்லா இருக்குன்னு எழுதுவாங்க. ஆனா, அது எவ்வளவு பேருக்கு போய் சேரும்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா, நல்ல படம்ன்னு சொல்ற படங்கள், இப்ப நான் பண்ற படங்களே சில படங்கள் நல்ல படம். சின்ன படமா இருக்கும். ஆனா ஹிட். நல்லா இருக்கும். ஆனா, அது நல்ல படம்ன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனா, எத்தன பேர் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. ஆனா, ஒரு பெரிய படம் ஆ நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. அது பயங்கர வைரலா இருக்கும். அது எல்லா ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா இல்லங்கிற ரிவ்யூவே பயங்கர வைரல் ஆகும். ஆனா, நல்லா இருக்குன்னு சொல்றது அப்படி ஆகாது. அதுக்கு என்ன ரீசன் தெரியாது. ஸோ, ஆடியன்ஸ் தான் இப்ப இது வந்து தெளிவாகணும். எப்படின்னா, ஒரு கன்டென்ட் படம் அப்படின்னா, அதுல ஒரு கன்டென்ட்க்கு எந்த பாதிப்புமே இல்லாம ஒரு ஒரு டீம் படம் பண்ணியிருப்பாங்க. அதுல இவங்கலாம் நடிச்சிருந்தாங்கன்னா, இப்படி இருக்குங்கிறது ஒரு மென்டலி நீங்க பாருங்க. அதுலயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி தவறு நடக்காம வந்திருக்க ஒரு படம் இது அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொல்றது ஒரு அதிக பிரசங்கித்தனமா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு தோணுனத சொல்றேன். ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியாச்சு. செகண்ட் ஹால்ஃப் போயிட்டு இருக்கு. அ சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு மியூசிக் வந்து எங்க பண்ணணும்னு இருக்கு, எங்க பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. முக்கியமா எங்க பண்ணக்கூடாதுங்கிறது இருக்கும். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளும் மியூசிக்க போட்டு அப்படியே வாசித்து வந்து அப்படி பண்ணதுங்கிறது அதுக்கு நான் உடன்பாடு இருக்க மாட்டேன். ஏன்னா, அ ஒரு பெர்ஃபார்மர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதோட அமைதி, ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும். இப்ப நம்மளுடைய ரியல் லைஃப்ல எடுத்துக்கோங்களேன். நமக்கு ரியலா இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். போன வாரம் நடந்திருக்கலாம். ஒரு கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம. அப்ப எந்த மியூசிக்கும் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க பக்கத்துல. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது சந்தோஷமா ஒரு பாட்டு அங்க ஒரு டீ கடையில பாடிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ரியல் ஆம்பியன்ட் தான் ஒரு படத்த வந்து மேல கொண்டு போகும். ஸோ இந்த படத்துக்கு அப்படித்தான். ஏன்னா ஷேன்லாம் ஒரு ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு நடந்து வருவாரு. நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட கையெல்லாம் இப்படி ஒரு ஒரு நடுக்கம் இருக்கும். கண்ணு எல்லாமே ஒரு மாரி அது அது பார்க்கும்போது நமக்கு தோணும். ஒரு 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 பல வருஷம் ஒருத்தர் நடிச்சு வரக்கூடிய ஒரு முதிர்ச்சி வந்து அவர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அது நான் மலையாளத்தில அவரோட நெறைய படங்கள் கூட பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவர தமிழ்ல வந்து பார்க்கும்போது, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, வேஷ்டி கட்டி ஒருத்தர் வந்து இந்த மாரி ஒரு கல்யாண பாட்டுல ஆடுறாரு. டீசர்ல பார்த்தீங்கன்னா, அவரு அவரு பேசும்போது நமக்கு ஏதோ நம்ம வீட்டு பையன் பேசின மாரி தான் இருக்கு. ஸோ ஷேனுக்கு இது ஒரு பெரிய படமா இருக்கும் தமிழ்ல. இதுக்கப்புறம் நெறைய படங்கள் புரொடியூசர் சொன்ன மாரி அவருக்கு நெறைய படம் வரும். ஷேன் மட்டும் இல்ல, கலையரசன் அவருக்குமே பார்த்தீங்கன்னா, நான் கீழ உட்கார்ந்திருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு இது 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 ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் கிடைச்சா தான் அவங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு சீன்ஸே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதோ வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஒரு சீன் கிடைக்கணும். ஸோ இந்த படத்துல எல்லாருக்குமே ஐஸ்வர்யா முதல் கொண்டு, நிகார் முதல் கொண்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு.